இது ஹாஃப் கேஜியில் பண்ண சாக்லேட் கேக் ஃப்ளேவர். இவங்க நம்ம ரெகுலர் கஸ்டமர். மோஸ்ட்லி சாக்லேட் ஃப்ளேவர் தான் வாங்குவாங்க. நம்ம எப்போவும் சாக்லேட் கேக் எப்படி பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, சாக்லேட் ஸ்பஞ்சோட ஈச் லேயர்லேயும் க்ரீம் அப்ளை பண்ணி அதில் சாக்கோ சிப்ஸ் ஃபில் பண்ணி ஈச் லேயரும் செட் பண்ணுவோம். இது வந்து நார்மல் சாக்லேட் கேக். அதுவே சாக்லேட் ட்ரஃபிள் கேக்னால் ஈச் லேயர்லேயும் சாக்லேட் கனாஷ் அப்ளை பண்ணுவோம். க்ரம் கோட், ஃப்ராஸ்டிங், ஐசிங்னு எல்லாமே வந்து சாக்லேட் கனாஷில் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இதுதான் நம்ம செய்கிற சாக்லேட் கேக்குக்கும் சாக்லேட் ட்ரஃபிள் கேக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். இந்த கேக்கில் பார்த்திங்கன்னா நான் ஒரு விஷயம் மறந்து மாற்றி பண்ணிட்டேன். க்ரம் கோட்டில் அப்ளை பண்ணுற விப்பிங் க்ரீமை பீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே மெல்ட் பண்ண சாக்லேட்டை மிக்ஸ் பண்ணிட்டு தான் பீட் பண்ணணும். ஆனால் நான் விப்பிங் க்ரீமை பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாக்லேட் ஆட் பண்ணி எகெயின் பீட் பண்ணுவோம். அதோட டெக்ஸ்சர் க்ரீமியாக இல்லாமல் ஏதோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்படி ஆனதால் டேஸ்ட்டில் எந்த மாற்றமும் வராது, எப்பயும் போல் நல்லாவே தான் இருக்கும். ஆனால் என்ன, இந்த க்ரீம் அப்ளை பண்ணுறப்போ கேக்கில் ஒட்டவே ஒட்டாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அப்ளை பண்ணி முடித்தேன். எப்படியோ ஃப்ராஸ்டிங்கில் அந்த தப்பு பண்ணாமல் க்ரீமை நீட்டாக ரெடி பண்ணி அப்ளை பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக சாக்லேட் கனாச் ரெடி பண்ணி ஒரு சிம்பிளான டிசைனில் டெக்கரேட் பண்ணி கேக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. இந்த கேக் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்களும் சாக்லேட் லவர்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.